உருவாக அருவாக உருவருவாக முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? கரங்களில் அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? நாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? நாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? அந்த வானவர் கையில் வேலியும் பழமதியானை அது யானை மகிழ்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை முகம் யானை பயிர்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை பாரதத்தை எழுதி வைத்த ஏக தந்தனா நம்பினோர்க்கு நன்மை பாட்டியை கைலாயம் கூட்டி போனவனா பாரதத்தை எழுதி வைத்த ஏக தந்தனா அவை பாட்டியை கைலாயம் கூட்டி போனவனா ஏரகத்து கந்தனுக்கு தூதி சென்றவனா ஏரகத்து கந்தனுக்கு தூது சென்றவனா அந்த ஈஸ்வரனின் தேரை கூட என்ன என்றவனா அந்த ஈஸ்வரனின் தேரை கூட என்ன என்றவனா அருவாக அந்த முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? கரங்கள் அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? நாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? முகம் யானை கையில் பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை காலமெனும் தேர் நடக்கும் சாரதியவனா பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியவனா காலமெனும் தேர் நடக்கும் சாரதி அவனா பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியவனா முதல் பொருளான கணபதி அவனா மூலமுதற் பொருளான கணபதி அவனா ஞானம் முழுவதுமே நிறைந்திருக்கும் குணநிதி அவனா ஞானம் முழுவதுமே நிறைந்திருக்கும் குணநிதி அவனா இறைவனே ஒருவர் கரங்களிலும் திருவுருவாக வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் யானை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை யானை பயிர்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே. அப்ப
அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாமெல்லாம் பிள்ளைகள் தானே. நெற்றியிலே உதித்தெழுந்த சூரியன் குகனே, நெற்றியிலே உதித்தெழுந்த சூரியன் குகனே, பாதம் பற்றினாலே கிருபானந்தம் வாரி தருவனே, பாதம் பற்றினாலே கிருபானந்தம் வாரி தருவனே, வாரி தருவனே. அந்த முருகன் கையில் வேலிருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. அந்த முருகன் கையில் வேலிருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா, தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா. வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா, தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா. அந்த முருகன் கையில் வேலிருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. முருகன் கையில் வேலிருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா.